இன்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமா பப்பாளி, ஒரு செவ்வாழைப்பழம், நான் கொஞ்சமா சீட்ஸும் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா எடுத்துக்கிட்டதுனால, லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி வந்து என்னால ஷார்ட்ஸ்ல கவர் பண்ண முடியாது. அதனால சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் இது கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வழக்கமா நெறைய பேர் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாக்கு வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அரைச்சு சேர்த்துப்பாங்க. ஆனா எங்க வீட்ல அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து நல்லா சாப் பண்ணி அப்படியே சேர்த்துப்பேன். கண்டிப்பா முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அத நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். பன்னீர் பீசஸ் வந்து ஒரு 5 நிமிஷமாச்சு தண்ணீல ஊற வச்சு சேர்த்துக்கிறப்போ, அதில இருக்கிற புளிப்பு தன்மைலாம் போயி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடுறப்போ. கசூரி மேத்தி சேர்த்துக்கிறப்போ வந்து இந்த மாரி லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாரி கையில வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கிறப்போ, அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. வீட்ல இருக்கிற சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன். அதனால கலர் கொஞ்சம் டல்லா இருக்கு. மத்தபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும்